சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சொல்லிடுறேன். ஓகேங்க, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நான் சொல்கிறேன். சொல்லு. கேட்குமா? இந்த மைக் எடுத்து நீ வச்சுக்கோ. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை இன்ட்ரோ பண்ணிடுறேன். நான் தான் உங்கள் தீபன். இவங்க வந்து என் ஒய்ஃப் அபி. இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ரைடுங்க. அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ ரிலேஷன் வீட்டுக்கு போய்ட்டு தண்ணி குடிக்கணும். அதாவது விருந்து தான், பட்டு விருந்துக்கு முன்னாடி வந்து சும்மா எல்லாத்து வீட்டுக்கும் போயிட்டு ஒரு சும்மா தண்ணி குடிச்சிட்டு வர மாதிரி. ஸோ அதுக்காக இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இது ஒரு பிளாகாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ தூரம் போனதும் இல்லை பைக்கில். அதாவது இந்த பைக்கில் 2 பேர் சேர்ந்து 30 கிலோமீட்டர் கூட போனதில்லை, லோக்கலில் மட்டும்தான் சுற்றிட்டு இருந்தோம். அதனால தான் இந்த வீடியோ. சரி, ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். சரி, ஓகேங்க, கிளம்பியாச்சு. அபியும் நானும் ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு ட்ரைவ் போகிறோம். நான் தெரியக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோ. நான் தெரியக்கூடாது, ஹேண்டில் பார் தெரியணும், ரோடு தெரியணும். ஓகேவா? இந்த வியூ கரெக்டாக தெரியணும். இந்த ஹேண்டில் பார் இந்த கையும் தெரியணும். சரி, ஓகேங்க, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறது தான். சரி, ஓகே அப்படின்ட்டு எதையோ ஒரு ரைடாக பண்ணுறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டியார் நீங்கள் வந்து மீட்டியார் ஓனராக இருந்தால் ஓகே. அதாவது நீங்கள் மீட்டியார் 350 சூப்பர் நோவா, அதாவது இந்த டாப் எண்ட் மாடலில் நீங்கள் எதாவது எடுத்து இந்த விண்டு ஷீல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த விண்டு ஷீல்டை தயவு செய்து கழட்டாதீங்க. இதுதான் என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, நீங்கள் எப்போயுமே அந்த விண்டு ஷீல்டு போட மாட்டேன் அப்படின்னா ஓகே தான். ஆனால் நீங்கள் அதுக்கு சூப்பர் நோவா வாங்குறதுக்கு நீங்கள் வேறையும் வாங்கிடலாம். ஏன்னா சூப்பர் நோவா அப்படின்னாலே ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த விண்டு ஷீல்டு தான். அந்த விண்டு ஷீல்டுக்காகவே எத்தனை பேர் வந்து பைக்கை ரோட்டில் போகிறப்போ பைக்கை பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விண்டு ஷீல்டு இல்லாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பார்க்கல. ஆனால் இந்த விண்டு ஷீல்டு வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லுக்கு டக்குன்னு அட்ராக்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து பார்த்து பழக்கம் இல்லைங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசன். இந்த இடம் தெரியணும், மயில 2 கை இதுவும் தெரியணும். ஓகேவா? சரி, ஓகே, இது தெரியணும், ரோடு தெரியணும். சரி, ஓகேங்க, நான் அதான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, அந்த வைசரை வந்து எடுக்காதீங்க. அதாவது இந்த விண்டு ஷீல்டை எடுக்காதீங்க. இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அதாவது இந்த விண்டு ஷீல்டு இல்லாமல் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் தாங்க நான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். விண்டு ஷீல்டு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பக்கமாக நான் வச்சுருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டவே முடியலைங்க. அதாவது காற்று நேராக மூஞ்சிக்கு தான் அடிக்குது கண்ணுலேயே. ஸோ கண்ணு வந்து இப்படி முழிச்சிட்டு ஓட்ட முடியல, கண்ணை மூடிக்கிட்டே ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீலு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்று தான் ரீசன். ஏன் அப்படின்னா, டேரெக்டாக ஃபேஸ்லேயே நம்ம ஏர் அடிக்கிறனால நம்மளால் ஓட்ட முடியல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதுதான். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஏதாவது வண்டி போயிட்டு இருந்ததுன்னு வைங்களேன், மண் வந்து கண்ணிலே அடிக்குது டேரெக்டாக. ஏதோ ஒரு லாரி போச்சுனாலோ இல்லை ஏதோ ஒரு காரோ எந்த வண்டி போனாலும் சரி, அந்த புளி வந்து அப்படியே டேரெக்டாக கண்ணில் அடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனாலே தான் மறுபடியும் நான் போயிட்டு இந்த விண்டு ஷீல்டை ஃபிட் பண்ணேன். விண்டு ஷீல்டு ஃபிட் பண்ணப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணலை. ஃபஸ்ட் டைம், அதாவது நான் ஃபஸ்ட்டு போயிட்டு விண்டு ஷீல்டு ஃபிட் பண்ணணுன்னு சொன்னேன், ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. பில் ஏதாவது பே பண்ணுமான்னு கேட்டேன், தேவையில்லை அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, நான் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன். வந்துட்டு பார்த்தா விண்டு ஷீல்டு கிராஸாக இருந்தது. அதாவது இந்த பக்கம் ஏற்றுற மாதிரி அந்த பக்கம் இறங்குன மாதிரி இருந்தது. அதனால் போயிட்டு மறுபடியும் சொன்னேன். மறுபடியும் அவங்க கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம மறுபடியும் வண்டியை மேலே ஏற்றி மறுபடியும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே பழைய மாதிரி விண்டு ஷீல்டு வரலைங்க. அதாவது பழைய விண்டு ஷீல்டு, அதாவது முன்னே ஃபிட் பண்ணியிருந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு ரொம்பவே இருக்குது. அது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் இதுக்கும் வண்டி நிறுத்தி உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேப்பில் பூந்து ஏர் அடிக்குது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, முன்னே இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். சரி, ஓகேங்க, மறுபடியும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு போகலாம். இங்கே ஒரு வீட்டுக்கு போகணும், போயிட்டு மறுபடியும் பார்க்கலாம் வாங்க. எடுத்துருமையில் இதுதான் ஸ்வீட்டி என்ன பண்ணுறா? ஏய், ஒயரெல்லாம் இழுத்துக்கிட்டு போகலாமா ஸ்வீட்டி? இப்போ அடுத்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு நேராக அப்படியே லாங்கு தாங்க, அங்கே
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருட்டு கட்டிடும். அதனால தான் வந்து சரி இப்போயே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இருட்டு கட்டிடுச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான். சரி ஓகேங்க, அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த விண்டுஷீல்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெயினுங்க, வேறு ஒன்றும் இல்லை. விண்டுஷீல்டு வந்து ரொம்ப மஸ்ட்டு. அப்படி கண்டிப்பாக டென்ஷன் ஆகிருப்பா அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா வேறு வழி இல்லை, பிடிச்சி தான் ஆகணும். ஸோ அதனால தான் நான் அப்பயே சொன்னேன், அந்த மாதிரி பிடிக்கிறதுக்குன்னா நான் வந்திருக்க மாட்டேன்னு அப்படின்னா. என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லி சமாளித்து தான் கூப்பிட்டு வந்துருக்கிறேன். கை வலிக்குதா சாமி? அதான் என் தோள்பட்டையில் வச்சுக்கோ. எப்படி கை வலிக்கும்? விரல்லாம் வலிக்குதா? நாங்க இந்த கேமரா ஆங்கிளில் ஃபோனை வச்சு எடுக்கங்காட்டியுமே போதும் போதுன்னு ஆயிடுது. இதுக்காகவே கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிடலாம் கூடி சீக்கிரம். எதுக்காக இவ்வளோ வெயிட்னா, கோப்ரோவே எடுத்துடலாம் தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்ல கேமராவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். சரி ஓகே கைஸ், கிளம்புவோமா? அவ்வளோதான், இப்போ நேராக அங்கே தான் போகணும். அதனால் கிளம்பிடலாம். இருட்டு கட்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு ரோடு தெரியும். அதனால தான் சரின்ட்டு இப்போயே எடுத்துட்டேங்க. சாமி கண்ணாடி தெரிய வேண்டாம், கண்ணாடி தெரிய வேண்டாம், இது மட்டும். இன்னும் இருட்டு கட்டுற வரைக்கும் ஓரளவுக்கு தெரியுங்க, அதுக்கப்புறம் சுத்தமாக தெரியாது. அதனால தான் இப்போயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 வீட்டுக்கு போனனால க்ளவுஸ் போட முடில. அதனால தான் சரின்னு இப்போ போட்டாச்சு. பைக் ரைட் போங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போ லாக்டவுன் முடிகிற வரைக்கும் பெருசாக ஒன்றும் பைக் ரைட் போட முடியாது. அதனால தான் சரி இந்த சின்ன சின்ன ரைடு அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறனால இது ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது விண்டுஷீல்டோட ஹெல்ப் என்ன அப்படிங்கிறது விண்டுஷீல்டு வச்சு ஓட்டினா தான் தெரியும். அதனால் நீங்கள் விண்டுஷீல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கழட்ட வேண்டாம். கழட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு கழட்டிட்டிங்கன்னா மறுபடியும் போடுறப்போ உங்களுக்கு வண்டி எடுக்கிறப்போ விண்டுஷீல்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக. மறுபடியும் அதே ஆங்கிளில் வைக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் கழட்டாமல் இருக்கிறது பெட்டருங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரியே அபி ஒரு நாள் புல்லட் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கா. பேசாமி எப்போ ஓட்டுற நீ? சரி சரி, ஃபஸ்ட்டு ஸ்ப்ளெண்டர் சொல்லி தந்துடுறேன், அதை ஓட்டிட்டு அப்புறம் நீ இது ஓட்டிக்கோ, ஓகேவா? அபிக்கு கண்டிப்பாக பைக் ஓட்ட சொல்லி கொடுத்து இந்த பைக்கை அபி ஓட்ட வச்சு நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதுக்கு தான் ட்ரை. பார்க்கல இப்போதைக்கு உடனே பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் போட்டோம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூட்டி ஓட்டுவாங்க, வெஸ்பா வச்சுருக்காங்க. இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் வெஸ்பாவை நான் வேணால் வீடியோவில் காட்டுறேன் அப்புறமா. கார் ஓட்டுவாங்க. ஆனால் ஆல்ரெடி ஒரு டைம் ஸ்ப்ளெண்டர் ஓட்டியிருக்காங்க. இன்னும் புல்லட் ஓட்டினதில்லை, புல்லட் சைடு இன்னும் வந்ததே கிடையாது. நானே ஓட்டினதில்லைன்னா அப்புறம் அவங்க எங்கே ஓட்டியிருக்க போகிறாங்க. ஸோ கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க, கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுற வேலை இல்லை. என்ன அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஹேண்டில் பார் தெரிஞ்சால் போதும் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் 2 கேட் இருக்குது இந்த இடத்துல. நல்லாயிருக்கும் இந்த ரோடு, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோக்கா வந்து என்ன சொல்கிறது, வண்டியெல்லாம் அவ்வளோக்கா வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். டூ வீலர்ஸ்னால் அதிகமாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா பஸ்ஸு லாரி அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. லாரி ஓரளவுக்கு வரும், பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். டவுன் பஸ் மட்டும்தான், அதுவும் எப்போயாவது தான் வரும். இப்போ அதுவும் லாக்டவுனுங்கிறனால எந்த பஸ்ஸும் ஓடாது. ஸோ நமக்கு வந்து ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏதாவது ஹைவேஸில் போனால் கூட உங்களுக்கு க்ரூஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஹைவேஸ் நமக்கு வாய்ப்பே இல்லை. இது வரைக்குமே வண்டி வாங்கினதுலேருந்து என்ன ஹைவேஸ் போகவே இல்லை. லோக்கலில் மட்டுமே தான் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ தான் ஹைவேஸை கிராஸ் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேஸ் வரும், அதை வந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸோ ஊருக்குள்ளே வந்து போவோம். அந்த இடம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஹைவேஸ், மற்றபடி வேறு எங்கேயுமே ஹைவேஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் நானும் வண்டியை விரட்டுறதில்லை. ஸோ பஸ் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, இருந்தாலுமே வண்டியை முடிஞ்ச அளவுக்கு விரட்ட வேண்டாம், ஏன்னா தேவையில்லாத விரட்ட வேண்டாம் அப்படிங்கிறனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கிளைமேட் நல்லா இருக்குங்க, மழை வர மாதிரியே இருக்குது. மழை வந்துருமோ என்னமோட்டு நான் கூட காரில் வந்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். சரி ஓகே, பைக் ரைடு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால தான் சரி ஓகே பைக் ரைடு வரலாம் அப்படின்ட்டு பைக் ரைடு வந்தேங்க, வேறு ஒன்றும் கிடையாது. காரில் வந்துடலாம், என்ன காரில் வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கொஞ்சம் அன்டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான். பட்டு என்ன அப்படின்னா காரில் வந்தால் என்ன சொல்கிறது, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பைக் ரைட் போங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.
அதனால் சரி ஓகே போகிறது இந்த லோக்கலில் போகிறோமா, சரி ஓகே இது ஒரு ரைடாக போட்டலாம் அப்படின்னு தான். ஏன்னா காரில் போயிட்டா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, பைக் ரைடு எக்ஸ்பீரியன்ஸு. அதனால தான் சரின்ட்டு பைக் ரைடு போகிறோம். ஓகே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம், பைக் ரைடு போய் வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்னாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுக்காக மட்டும்தான். ஹெல்மெட்டில் வந்து மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஹெல்மெட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூமாக போயிடுது. இந்த ஹேண்டில் பாரு சுத்தமாக தெரியுதில்ல, வெறும் ரோடு மட்டும் தான் தெரியுதுன்னு வைங்களேன். அதனால தான் வந்து நான் வந்து அதை எடுக்கலை. சரி அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை எடுக்காமல் வந்து இப்படி வந்து பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு இப்படி பிடிச்சிட்டு ஓட்ட வேண்டிய நிலமைங்க. வேறு வழி இல்லைங்க. மைலேஜ் வீடியோ நிறைய பேர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. மைலேஜ் வீடியோ ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் முடியட்டும், கொஞ்சம் லாங் போனால் தாங்க உங்களுக்கு மைலேஜ் வந்து கரெக்டாக நான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். லோக்கலில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோக்கா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் வந்து ஃபுல்லாக 1 லிட்டர் பெட்ரோல் வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு கணக்காட்டணும் அப்படின்னா, அந்த 1 லிட்டர் ட்ரை ஆகிற அளவுக்கு நான் வந்து பைக் ரைட் போகணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக காட்ட முடியும். அதுக்கு லாங் போனால் தான் வண்டியை நான் வந்து ஆஃப் பண்ணாமல் என்னால் 1 கிலோமீட்ரு, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் செலவாகிற அளவுக்கு நம்மளால் வண்டி ஓட்ட முடியும். அதனால தான் லாங் போகிற வரைக்கும் எந்த ஒரு மைலேஜ் டெஸ்ட் ரிவ்யூவும் நான் போடலை, மைலேஜ் டெஸ்ட்டு நான் எடுக்கலை. என்னோடய ஆனஸ்ட்டு ரிவ்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 35 கன்ஃபார்ம் கிடைக்குங்க. இதுதான் என்னோடய ரிவ்யூ. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா எக்கோன்னு சொல்லி ஒரு மோடு வரும், தான் அங்கே வருது இல்லைங்களா, அந்த எக்கோ அப்படின்ட்டு மோடு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக 30+ கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது 33, 34, 35 அந்த சம்திங் கண்டிப்பாக கிடைக்குங்க. கொஞ்சம் அந்த எக்கோவை தாண்டி கொஞ்சம் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 30, 29, 28 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, நல்லா இருட்டு கட்டிருச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வீடியோவில் ஓரளவுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அபி கை வலிக்கு தான், அதனால் கொஞ்சம் நேரம் அபி கைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்றேன். மறுபடியும் பார்க்கலாம். இப்போ ட்ரிப்பு ஒரு வழியாக எண்டுக்கு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா கேமராவில் ஃபோன் வெயிட்டுங்க, அது வந்து அப்படி பிடிச்சி அப்படி வீடியோ எடுத்துகிட்டு போக முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதி வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டு வந்தாச்சு. சரி ஓகே போதும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம், இப்படி பைக் ட்ராவல் இருந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம். அதனால் ஷேர் பண்ணியாச்சுங்க. அதுதான் அங்கே லைட்டு தெரியுது இல்லைங்களா, கேமராவில் ஓரளவுக்கு தான் தெரியும். அதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மலை. ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், எங்கள் ஊர் திருச்செங்கோடு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில், அதாவது அர்த்தநாரீஸ்வரர் கோயில், நல்லாயிருக்கும். அது பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். அபி கை வலிச்சனால தான் பாதி தூரத்துக்கு மேலே வீடியோ எடுக்கலை. அவ்வளோ இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு வேறு கேட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ பாதியில் நிறுத்த வேண்டிய கட்டாயம். ஸோ அதனால் பாதியிலே நிப்பாட்டியாச்சுங்க. இந்த விண்டு ஷீல்டு எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் நைட் ட்ராவல் போயிட்டு வந்திருக்கேன். இது காட்டுத்தடம் தான். அந்த பக்கம் போனதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் காடாக தான் இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் அந்த இடம். அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூச்சி நிறையா வந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா விண்டு ஷீல்டு தான் அடிச்சுது. ஸோ கண்ணில் எதுவுமே படலை, கையில் கூட நிறையா அடிச்சுது, ஆனால் கண்ணில் எதுவுமே படலை. அதனால் இந்த விண்டு ஷீல்டு வந்து எவ்வளோ சேஃப் அப்படிங்கிறத அது இல்லாமல் ஓட்டினப்போ தாங்க அதோட அருமை புரிஞ்சுது. இதுலேருந்து என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது, எதுவுமே இல்லாதப்போ தான் அதோட அருமை நமக்கு புரியும். அது வந்து இதில் நான் நல்லா உணர்ந்துட்டேன்னு வைங்களேன். விண்டு ஷீல்டு இருந்த வரைக்கும் எனக்கு அது பெருசாக தெரியல, ஆனால் விண்டு ஷீல்டு இல்லாதப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்டா கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வண்டியை ஓட்ட முடியல, கண்ணில் அப்படியே காற்றடிக்குது டேரெக்டாக, ஓட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் அந்த விண்டு ஷீல்டு வந்து ரொம்பவே பெட்டர் ஆப்ஷன். நல்லா பெருசாக கொடுத்துருந்தது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா அப்படியே திருச்செங்கோடு மலை பாருங்கள், அப்படியே சூப்பராக தெரியுது அப்படியே லைட்டில். ஆனால் கேமராவில் அந்தளவுக்கு தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். அந்த மேலே ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவசிவன்னு எழுதியிருக்கும். அது உங்களுக்கு திருச்செங்கோடு கிட்டால், அதாவது டவுனுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் டவுன் பக்கம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கிட்டால் போயிட்டுனா பஸ் ஸ்டாண்டில் இருந்துலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைரக்ஷன் வந்து நல்லா தெரியுங்க. ஸோ வண்டி வந்து 30 கிலோமீட்டர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டினதில் ஒரு டைமு 2 டைமும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது 60 கிலோமீட்டருங்க. அதுக்கு மேலே எங்கேயும் லாங் ஓட்டினதில்லை. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 அவ்வளோதான் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், அதுக்கு மேலே ஓட்டல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாரி கிராச் ஆச்சு, அந்த புழுதி பறந்தது, இருந்தாலும் நம்ம கண்ணு மேலே படலை. இந்த விண்டு ஷீல்டு தான் நல்லா தாக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாங்க.
இருட்டில் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறனால தான் அங்கேருந்து வரப்பெல்லாம் வீடியோ எடுக்கல. சரி ஓகே சிட்டிக்குள்ளே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. அங்கே பாருங்கள் மலைக்காடு சாமி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சொல்லிடுறேன். கிட்டால கொண்டா. சரி ஓகேங்க, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நான் சொல்கிறேன். சொல்லு. கேட்குமா? இந்த மைக் எடுத்து நீ வச்சுக்கோ. நீங்கள் பேசுங்க. பேசு. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அழுதுண்ணா வீடியோ அப்புறம் சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்க. ஆமாம், இந்த சேனலில் இருக்க வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் அதுக்கப்புறம் தெரில சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் தீபன் அபிராமி. வேணாம், அபிஸ்ரீ. தி மேஜிக் ஆஃப் பியூட்டி. அவ்வளோதான். இதுதான் என்னோட ஃபேவரட் ஓங்காளி அம்மன் கோவில். எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. ஓகேவா? பண்ணிட்டா இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.